என்ன கட்டப்பா தலை புது நான்ஸ்டிக் தவா மாதிரி இருக்குது. எந்த ஒரு மொட்டை எனக்கு எங்க லட்டு இப்பதிக்கு போலமா எங்க வீட்டானே முருகர் கோயில் இருக்குது. அங்க போய் சிம்பிளா மொட்டை அடிச்சுன்னு வந்துட்டீங்க. சி பிச்சைக்கார நாய் உன்ன போய் கேட்டேன் பாரு. உனக்கு 20 நாள் சஸ்பெண்ட், 20 நாளைக்கு வேலைக்கு வர்றது. தலையை பார்த்தானு என் இரு கண்களும் கூசுகிறேன். என்னை மன்னித்து விடுங்க தாயே. வேணும் என்றால் உங்களுக்கு நான் மைசூர் பாக்கு எடுத்துன்னு வந்துகிறேன் தருகிறேன் தாயே. போயிடுறா, கழிவு கடவாயில் ஊத்தி விடுவேன். தலையை பாரு, அவன் நாளை பாரு. சொட்ட தலையா போட. என்ன விட சின்ன பையன்லாம் கேட்கறான். உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா உனக்கு? நான் என்ன பண்றது? என்ன பண்றது? வீட்டுக்குள்ள இருந்து எப்படி கிடைக்கும்? அப்படியே வீட்டுக்குள்ள இருந்து போட்டு குடிக்குமா? எப்படி கொடுப்பான்? 5 ரூபாய் கேட்கணும். அம்மா தாய் அப்படி பிச்சை போடுன்னு கேட்கணும். ஒரு வேலை கொடுத்தா கொடுப்பான். நான் போய் பிச்சை எடுக்கணுமா? ஆம்பளை பையனை பெத்தா நீங்க பிச்சை எடு, வேற யார் எடுப்பா? எப்படி போட்டு தருவான்? டேய் என்னடா காலங்கத்துல எழுப்பி சாவடிக்கிறீங்க? அப்படி என்னத்தை காட்ட போறீங்க? ஏழு கழுத வயசாச்சு, நரமுடியும் வந்தாச்சு, ஆனாலும் இன்னும் ஒண்ணு கிடைக்கலையே. பையனை பத்தி கேட்கும் போது வீட்டருகில் பொம்பளைங்க கண்டதையெல்லாம் சொல்லி கல்யாணம் தடுக்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பையன் எப்படின்னு தான் கேட்டா இந்த ஊரில் உள்ள சில பொம்பளைங்க